இஃப்தாருக்கு மட்டும் இல்லைங்க, சும்மா நார்மலாவே சப்பாத்தி இருந்துச்சுன்னா இதை செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு 20 நிமிஷம் தான் இஃப்தார் ஸ்நாக்ஸ் எதுக்கு டைம் கிடைக்கும். அதுல நான் செஞ்ச ஒரு ஈஸியான டிஷ். அதுக்கு ஒரு 3 சப்பாத்தி எடுத்து நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 3 முட்டை. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், உங்க வீட்டுல என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அப்படிக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இதெல்லாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயில இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதுலயே வந்து தேவையான உப்பி சேர்த்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர்ல அப்படி பொன்னிறமா வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வேற ஏதாவது நல்ல கறி மசாலா வச்சிருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. சரியா? இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து 3 முட்டையை வந்து உடச்சு ஊற்றிக்கலாம். 3 முட்டை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3 சப்பாத்திக்கு ஒரு சப்பாத்திக்கு ஒரு முட்டை அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டனால முட்டைக்கு மட்டும் அழகா பெப்பர் போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து வேக வச்சு அதில் சப்பாத்தி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா கம்ம கம்மன்னு ரெடி ஆயிரும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.